கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? வற்றாத நீரூற்று என்று உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். ரொம்ப காஞ்சி போயிருச்சு பிரதர், ரொம்ப வாடி போயிருச்சு பிரதர், தண்ணியே இல்லை பிரதர், ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருக்குதுன்னு நீ சொல்கிறையா? உனக்கு ஒரு வற்றாத நீரூற்றை தேவன் காண்பிக்க போகிறார். இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ நல்லா கைத்தட்டி அதை ரிசீவ் பண்ணணும்ல. ஏன்னா வனாந்தரம் மாதிரி உன் வாழ்க்கை இருக்குது, வாடி போய் உன் வாழ்க்கை இருக்குது, வறட்சியில் இருக்குது, ரொம்ப ட்ரைனஸாக இருக்குதுல்ல. இன்னைக்கு ஒரு வற்றாத நீரூற்றை தேவன் உனக்கு காண்பிப்பாராக. ஆதியாகமம் 21வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவண்டையை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்றால் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஆகார் வனாந்தரத்தில் நிற்கிறா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கவா? ஆகாருக்கு கண்ணு தெரியுமா, கண்ணு தெரியாதா? அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். பின்ன ஏன் கர்த்தர் கண்ணை திறந்தார்னு எழுதியிருக்கு? ஊர் மொத்தம் தண்ணியை தேடுறா, தண்ணி கிடைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்த போது எங்கே நீரூற்று இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நேராய் அவர் கண்களை திருப்பினார். இன்னைக்கு ஆகாரம் மாதிரி ஒருவேளை கணவனால் துரத்தப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஒருவேளை வனாந்தரத்தில் இருந்து கொண்டு எனக்கு எந்த அற்புதமும் நடக்காதா, என் பிள்ளைகளுக்கு எந்த அற்புதமும் நடக்காதா என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வற்றாத ஒரு நீரூற்று உனக்கு வனாந்தரத்தில் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட ஒரு கதவு உனக்காக திறக்கப்பட போகிறது. பூட்டப்பட்ட பூட்டு இன்றோடு உடைந்து தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஓ வற்றாத நீரூற்றாக ஓ ஆண்டவர் உன்னை மாற பண்ணுவார். ஓ சில காரியங்கள் சுரந்து வருகிறது. ஒரு தாய் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியலையேன்னு அழுகிறையா? ஓ ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு நீரூற்றை சுரக்குகிறார். ஓ பிரதர், எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுகிறேன், 6 மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு 3 மாதத்துக்கு இப்படி தான் எனக்கு அது இர்ரெகுலராக இருக்குதுன்னு சொல்கிறியா? ரெகுலராக வரும்படி தேவன் ஒரு நீரூற்றை உனக்கு திறந்து தருவாராக. என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப ட்ரையாக போகுது, என் வருமானம் ரொம்ப ட்ரையாக போகுதுன்னு நீ அழுது கொண்டு இருந்தனா உனக்கு ஒரு வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை ஆண்டவர் திறப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.